ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, அதாவது பெங்களூரில் மிகப்பெரிய ஒரு கம்பெனிங்க. ஆமாங்க, பார்த்தீங்கன்னா அந்த உருளைலாம் எப்படி சொல்கிறது பாருங்க, ராட்சச உருளைங்க. இப்படி பாருங்க, பார்க்கறதுக்கு வேற லெவலாக இருக்குது. பார்க்கறது சொல்கிறது ஒரு பயமாகவும் இருக்குது. நம்ம தான் உருளை பாருங்க, இந்த பேப்பரெல்லாம் கரெக்டாக ரெடியாக இருக்குது. பிரித்து வச்சுட்டு ரெடி வச்சுருக்காங்க. கரெக்டாக மிஷினில் வந்து செட் பண்ணுறதுக்காக. இங்கே பாருங்கள், அந்த மிஷினெல்லாம் கரெக்டாக ஆனில் இருக்குது எல்லாமே. பக்காவாக பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக அந்த காலத்தில் எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்கள் அந்த மிஷின் ஒவ்வொன்றுக்கும். வாங்க அப்படியே சுற்றி பார்க்கலாம், என்னென்ன இது எப்படிலாம் தயாரிக்கிறாங்க, இது என்ன கம்பெனி அப்படின்ட்டு. இது நானே கொஞ்சம் ஆச்சரியப்பட்டு பார்த்துட்டு இருந்தேங்க. ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஒர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த மிஷின் தான். அதாவது கொஞ்சம் ஏதாவது ஒயர் ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா பாருங்க, அந்த அண்ணா வந்து தமிழ்நாட்டுக்காரர் தான் நினைக்கிறேன். பார்க்கும்போதே அவர் முகச்சாட்டை பார்க்கும்போது தெரியுது. ஆனால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இவர் ஒன்று தான் தமிழ்நாட்டுக்கு மாதிரி தெரிஞ்சுது. மிச்சம் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, எல்லாமே வடக்கான்ஸ் தான். நிறையா மக்கள் பூரா அங்கே வந்து வடக்கான்ஸ் வந்தாங்க பாருங்க. ஒரு வடக்கான்ஸ் இருக்கான் பாருங்க, பார்க்கும்போது பயங்கரமாக இருக்கான் பாருங்க. இது வந்து பாருங்க, ராட்சச ஊரில் நான் முன்னாடி பார்த்தது உங்களுக்கு தெரியும். இது பேப்பர் பாருங்க, கட் பண்ணி விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். மிஷின் செட் பண்ணுறதுக்காக பெண்டிங்கில் வச்சிருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்டு இருக்கு. இங்கே பாருங்க, எல்லாம் ஆல்ரெடி பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. வேற லெவலில் மக்களே, நினச்சி கூட பார்க்க முடியல, அந்த அளவுக்கு ஒரு இது இருக்கு பாருங்க. வடக்கான்ஸ் பாருங்க, ஏதோ கழட்டிட்டான்னு நினைக்கிறேங்க. கழட்டிட்டு ஏதோ ஒரு வேலை வித்த கட்டிட்டு இருக்கான். இங்கே பாருங்க, இப்போ அதை எடுத்து ஒரு அடி வாங்கி அடிப்போம்னு நினைக்கிறேன். அங்கே பாருங்க, என்னங்க டெக்னாலஜி பாருங்க. அழகாக அந்த பையா வந்து கரெக்டாக வேலை செஞ்சுட்டான். கேயான்றான் பாருங்க, அவன் முகர பாருங்க எப்படி இருக்கான் வடக்கான்ஸு. ரெஸ்பான்ஸ் கரெக்டாக எப்படி பண்ணுறான் பார்த்தீங்களா அவங்க. நம்ம எப்பயும் தமிழ்நாட்டுக்காக இருந்தாங்க. அப்படியே ஒரு திமுறை ஒரு தெனாவட்டம் வந்து ஒரு பதில் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கான் பாருங்க. அது என்னான்னு கேட்டேன். அது ஒரு பேர் சொன்னாங்க. ஆனால் பட் அது பேர் சரியான எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த மூட்டையெல்லாம் அடுக்கி வச்சிருக்காங்க. அந்த பேர் கை நீட்டி என்னான்னு கேட்டேன். ஆனால் பட் எனக்கு சரியான ஞாபகம் இல்லை. வாங்க அப்படியே முன்னாடி போய் பார்ப்போம். ஏன்னா நிறைய எக்கச்சக்கமான இதெல்லாம் அடுக்கி வச்சுருந்தாங்க. அங்கே பாருங்கள், எல்லாம் அந்த உருளைனா ஒன்று பிரிக்கல சாரி. இன்னும் ஸ்டாக்கு என்ன சொல்கிறேன் ரொம்ப. அங்கே பாருங்கள், அந்த மிஷின் பாருங்கள், எத்தனை பெரிய மிஷின் பாருங்கள், மோட்டார் பாருங்கள், எல்லாம் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க பாருங்கள், அது எல்லாமே கரண்ட்டு தான், ஃபுல் அண்ட் கரண்ட் தான். கொஞ்சம் ஏதாவது டச் ஆச்சுன்னா அங்கே இருக்க மக்களுக்கு எல்லாத்துக்குமே கண்டிப்பாக டேமேஜ் தாங்க. ஆனால் வந்து அவன் சேஃப்டியோட வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். அங்கே பாருங்கள், அவர் கேட்குறாரு, விசாரிக்கிறாரு, தம்பி என்னப்பா பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்ட்டு. வீடியோ எடுத்துக்கிறதுனால சரி ஓகே கம்முனாகிட்டாரு. அங்கே பாரு, அப்படி சொன்ன உடனே சரி கம்முனாகிட்டாரு. வீடியோ எடுத்து என்னப்பா பண்ண போகிற தம்பி அப்படின்னாரு. ஆனால் இது மாதிரி தானா அவர் அவர் சொல்கிறேன்னா யூடியூப்பில் போட போகிறேன்னா, இந்த மாதிரி நீங்களாம் எப்படி ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு. சரிப்பான்னு அமைதியாகிட்டாரு. இங்கே பாருங்கள், நிறையா வடக்கான்ஸ் பாருங்கள். ஒரு ஒன்று மட்டும் தான் தமிழ்நாட்டுக்காரு, மீது எல்லாமே வடக்கான்ஸ் தான். இது இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கருங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் கானில் நிறையா இதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க, கலர்ஸ் அந்த சைடில் ஒட்டியிருப்பாங்க. அந்தோடைய கம்பெனி தாங்க இது. இங்கே பாருங்கள், இப்படி வடக்கான்ஸ் பாருங்கள் எப்படி செஞ்சுட்டு இருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு பார்த்தா தெரியும். உங்களுக்கு இந்த ஸ்டிக்கர்ஸ் தான் வந்து நிறையா வந்து காப்பியில், அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் கேனில் இது மாதிரி டம்ளரு நிறையா இதெல்லாம் இதில் வரும் பார்த்தியா. அந்த இதுதான் இது ஒட்டுறதுக்குலாம் அதில் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். கம்பெனி பாருங்கள், அந்த மாதிரி ஸ்டிக்கர் வந்து தயாரிச்சாலும் அனுப்புகிறாங்க பேக்கெட் பண்ணி. இங்கே பாருங்கள், அந்த மிஷின் எவ்வளோ அழகாக கட் பண்ணி கொடுக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், பார்க்கும்போது வேலை உள்ள இருக்கு இல்லைங்களா, அதுவே கட் பண்ணிக்குது. ஸ்டிக்கரும் அதுவே அடிச்சுக்குது, அதுவே கட் பண்ணி கொடுத்துக்குது. பார்க்கும்போதே பயங்கரமாக இருக்குது. எந்த அளவுக்கு பாருங்கள் டெக்னாலஜி வளர்ந்துருக்கு பாருங்கள் மக்களே. சில நண்பர்கள் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, நம்ம வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். அதாவது பார்த்தீங்கன்னா பெங்களூரில் ரெட் லைட் ஏரியா அப்படின்னு அப்லோட் பண்ணியிருப்பேன். உடனே நிறைய பேர் வந்து பெரிய எல்லாம் இது மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா வச்சுக்கோங்களேன், தம்பி பெங்களூரில் நிறைய கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனியை பிடிச்சி போட வேண்டியதானப்பா, இந்த இதே போடுற அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் பட்டு இந்த கம்பெனியை பிடிச்சி போட்டிருக்கேன். என்ன ரீசன் எதை சொல்கிறதுனா, மக்களிடையே என்ன ஒரு எதிர்பார்ப்பு கிடைக்குன்னு பார்ப்போம், பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இங்கே பாருங்கள், ஆல்ரெடி வந்து ஸ்டிக்கரை வந்து பிரிண்ட் பண்ணியாச்சு. அதுலேருந்து பாருங்கள் அப்படியே இழுத்து எடுத்து போயிட்டு பாருங்க, அப்படியே வேற லெவலில் போயிட்டுருக்கு. அது அப்படியே அது கட் பண்ணி கொடுக்க முன்னாடி நீங்கள் பார்த்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்காது. வாங்க அப்படின்னு கொஞ்சம் முன்னாடி போய் பார்ப்போம், இங்கே என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு. இங்கே பாருங்கள், அப்படி ஸ்டிக்கர் பாருங்கள், அப்படி செல்லுன்னு வந்துட்டு இருக்கு பாருங்க. எந்த அளவுக்கு பாருங்கள் டெக்னாலஜி ஃபுல்லாக கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்கள், வேற லெவலுங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியுங்க பாருங்கள், வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 பேர் அதெல்லாம் கரெக்டாக அடுக்கி வச்சுட்டு இருக்காங்க பாருங்கள். ஏதாவது ஒரு மாறிச்சுன்னா அப்படின்னா கரெக்டாக சரி பண்ணி வைக்கணும். அதுதான் இவங்களுடைய டியூட்டி நினைக்கிறாங்க பாருங்க. இந்த இந்திக்காரன் பாருங்க, எடுத்து கையெழுத்து கும்பிட்டுருக்கான், யாருன்னு தெரில, யார் கையெழுத்து கும்பிட்றான்னு தெரில. பாருங்க எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து அடுக்கிறான் பாருங்க. இந்த இந்திக்காரன் பையன் வந்து ஹெட்ஃபோன் ஒன்று காதில் மாட்டிக்கிட்டான். ஜம்முன்னு ஹிந்தி பாட்டை கேட்டு காயா போயன்னு கத்திட்டு கிடக்கும். அது பாட்டு உழைட்டு இருக்கோம், ஜாலியாக வளர்ச்சிட்டு இருக்காங்க. எங்கே பாருங்க, இங்கே 2 பேர் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இவங்களும் எல்லாம் வடக்கான்ஸ் தான். இந்த மேபின்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தமிழ்நாட்டுக்காரர் மட்டும் தான் நான் கண்ணில் பார்த்தேன், மீது எல்லாமே வடக்கான்ஸ் தான். அங்கே பாருங்கள் எப்படி அழகாக கட் பண்ணி கொடுக்குது. அவங்க வந்து அடுக்காக அது கையில் வச்சு அடித்து பிடிச்சிருக்காங்க பாருங்கள், அப்படியே கையில் அடுக்கி பிடிச்சிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியுங்க பாருங்கள். இதெல்லாம் வந்து அந்த கேனையிலும் சரி நிறைய இதெல்லாம் ஒட்டுறது, ஸ்டிக்கர் ஒட்டுறது. எங்கே பாருங்கள், பார்க்கும்போது உங்களுக்கு பாருங்கள் வேற லெவலில் பாருங்கள், பிரிண்ட் அடிச்சிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்குது பாருங்கள் மக்களை. பார்க்குறதுக்கும் வேற லெவலாக இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள்.
முன்னாடி சொல்ல மறந்துட்டேன். இப்போ தான் நம்ம வீடியோ அதாவது நம்ம சேனலில் மறக்காமல் பார்க்குறீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த ஓரத்தில் அந்த பில் ஐக்கன் மட்டும் அப்படி கிளிக் பண்ணிடுங்க. இவங்களுடைய ஒர்க்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வடகான்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டும் மறக்காமல் சொல்லுங்கள் பார்ப்போம். எத்தனை பேர் கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்ட்டு. இல்லை ரெட் லைட்டுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பீங்களா, இல்லை இதுக்கு நல்ல விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்களான்னு பார்ப்போம். இதுலேருந்து உங்களுக்கு தெரியும் நீங்கள் எப்படிலாம் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள் எல்லாம் பேக் பண்ணியாச்சு. கடைசியாக எல்லாம் அங்கே போய் ஃபினிஷிங் பண்ணிவிட்டு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா அது ஒரு வெயிட் போடுறாங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 4 கிலோ 5 கிலோ அந்த மாதிரி வெயிட் போடுறாங்க. வெயிட் போட்டு பாருங்கள் நல்லா எல்லாம் கட்டி பேக் பண்ணி அடி வச்சுருக்காங்க பாருங்கள். ஆனால் பயங்கரமான ஒர்க்குங்க, பார்க்கும்போது வெறித்தனமாக இருக்குது.